காப்ரியல் ஜெபம் சார்பாக உங்கள் அனைவரையும் வருகிறதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மாத காலங்கள் தேவன் நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. பாதுகாத்தாரா இல்லையா? அவருடைய பாதுகாத்து வழிநடத்தினால தான் நமக்கு வந்து உட்காந்து இல்லைன்னா நம்மளால செஞ்சுக்க முடியாது, வந்துடவே முடியாது. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட தேவன் நமக்கு இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி நம்ம செபித்திருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். நேற்று தினத்துல ஹல்லேலூயா ஈஸ்டர் ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அநேகர் வந்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு பேசினார். உயிர் தேட வைப்பார் என்று சொல்லி நம்ம உயிர்ப்பின் முயற்சி செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். பெரிய வெள்ளிக்கிழமைக்குள்ள ஹல்லேலூயா நமக்கு 7 வார்த்தைகளை அப்பா அடைக்கலமே சிஸ்டர் சங்கர் பிரதர், ஷீலா சிஸ்டர், எட்வின், ரம்யா, அஸ்மிராவே சிஸ்டர் பேசினார்கள். வார்த்தைகள் எல்லாம் தேவன் நம்மோடு பேசினார். அதுக்காக கடந்த மாதம் முழுதும் தேவன் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நமக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றி தந்தார் என்ற விசுவாசியும் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவார். அந்த நாளில் கூட காலை வேளையில தேவனிடத்துல இந்த மாதத்துல எங்களுக்கு அண்ணாவர் என்ன நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஜெபித்த போது எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசனம் போவோம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 7:3. எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் என்ன செய்யுங்க, சீர்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த வருஷத்துக்கான நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. என்னது? அவர் என்ன செய்வார்? அதையே தான் அவர் உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்க வழிகளை செவ்வப்படுத்துங்க, நான் என்ன செய்வேன், உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதே தான் இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறது. எரேமியாவில் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன வசனம்? உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். உங்க வழியை சீர்படுத்தணும். அடுத்து என்ன செய்யணும்? உங்க கிரியைகளை என்ன செய்யணும்? சீர்படுத்த வேண்டும். ஏன்னா வழி நம்ம போயிட்டு இருக்கோம், அந்த கிரியையில பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரால் நம்மளை உதவி செய்ய முடியாது. அப்ப கிரியையிலேயே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரோடு இணைந்து செயல்பொருளாக இருக்க வேண்டும். ஏன்னா வழியில நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட இருந்து செய்வார். ஆனா கிரியைகள்ல பிரச்சனை வரும்போது நம்ம சொந்த சரீரத்தில் நம்ம செய்கிற காரியம் தான் இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம விளையும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் தான் வழி என்று நமக்கு தெரியும். நானே வழியும். ஆமா. யோவான் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. யோவான் 10:9 சொன்னாரு. என்னது? யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாக ஒருவர் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப ஆண்டவர் மூலமாக நம்ம உள்ள பிரவேசித்திருக்கிறோம். எங்க? பல்லவர் ராஜ்யத்தின் வாசலுக்குள்ள பிரவேசிச்சிருக்கோம். அவர் மூலமா தான் பிரவேசிக்க முடியும். அப்ப அவர் மூலமா நம்ம பிரவேசித்தா அவரை கூட நம்ம நிற்கும் போது நம்முடைய கிரியைகள்ல என்ன செய்யும்? அவரை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நம்ம கிரியையில வெளிப்படுத்தல அப்படின்னா ஆண்டவரை நம்ம பிரதிபலிக்க முடியாது. நமக்கு பேர் என்ன? கிறிஸ்தவன், கிறிஸ்து அப்படின்றது. கிறிஸ்துவை நம்ம உடையவர்களாக இருந்தா, நம்ம கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். எப்படி வெளிப்படுத்துறது? நம்முடைய சரீரம் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய செயல்கள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம தேடி வர்றவங்கள இல்ல நமக்கு அறிந்தவர்கள் என்ன செஞ்சோம்? நம்ம கோபத்தை காமிச்சிடுறோம். சில நேரங்கள் அவங்க வந்து அடிக்கடி தொந்தரவு பண்றதுனால இல்ல அடிக்கடி ஏதாவது செய்யறதுனால நம்ம என்ன செய்யறோம்? சமாதான குறைச்சல் அவங்க ஏற்படுத்துறதுனால சில நேரம் கோபப்படுறோம். அப்படி கோபப்படும் போது சில நேரம் நமக்கே துக்கமாக நடந்திருக்க கூடாதுன்னு தோணும். ஆனா என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு அப்படி நடக்க முடியாது. ஏன் அப்படி நடந்தா என்ன ஆகுது? திருப்பி திருப்பி நம்மகிட்ட வந்து அவங்க தொந்தரவு பண்றவங்களா இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்டவங்க சில நேரம் கோபப்பட்ட சூழ்நிலை ஏற்படுது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சகோதரன் எத்தனை மணின்னு சொல்லியிருக்காரு?
தெரியாதா? நெகேமியா மூலமா யாரு கட்டுனது? எஸ்ரா கட்டுனது. யார் உதவி செய்தது? இயேசுவா? உரியா கிடையாது. யாரு? கோரேஸ். யாரு? கோரேஸ் தான் என்ன செய்தான் அப்படின்னா, அவன் ஆண்டவர் அறியாத மனுஷன். இயேசுனா யாரு தெரியாது, தேவனா யாரு தெரியாது, கர்த்தனா யாரு தெரியாது. அவனை ஆண்டவர் எழுப்பி விட்டு இந்த ஆலயத்தை கட்ட வைத்தார். இந்த ஆலயத்தை கட்ட வேண்டியதுக்கான எல்லா பொக்கிஷங்களையும் யார் கொடுத்தா? கோரேஸ் கொடுத்தார். அவன் ஆண்டவர் ஏற்றுட்டோம்னா இல்ல. அப்ப அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம அறிந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய காரியத்தை உலக மனுஷன் நம்ம தருவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருந்தால் தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது மனுஷன் கண்களில் என்ன செய்கிறார்? தயவை ஏற்படுத்துகிறார். அதே போல நம்ம நேற்று தினத்தில் நம்ம வாய்த்தோம். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் என்ன செய்தார்? நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதுல ஆண்டவர் எதனால இதை நமக்கு விடுதலை தருகிறார்? மரித்தோரிலிருந்து அவர் எழுந்ததுனால நமக்கு என்ன செய்யறாரு? இவற்றை தருகிறார். நம்ம மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கலாம் என்ன செய்ய முடியாது? இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்த்தோம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்ப அவர் வந்து என்ன செய்யறாரு? மரித்தாரு, அது சதா காலம் என்ன செய்யறாரு? உயிரோடு இருக்கிறார். அதே நம்ம அதே செய்யணும், மரிக்க வேண்டும் என்று சொல்றார். நம்ம எதுல மரிக்கணும்? நம்ம செய்கிற பாவத்திலிருந்து என்ன செய்யணும்? நம்ம மரிக்க வேண்டும். அப்ப மரிக்கப்பட்ட நம்ம என்ன செய்வோம்? அவரை போல என்ன செய்யப்படுவோம்? உயிர் தெழுவோம். அவர் மரித்தார், நம்மளும் மரித்தோம். அப்ப அவர் உயிர்த்தார், நம்மளும் உயிர் தெழுவார். இன்னொரு உயிர் தெழுதல் இருக்குன்னு சொன்னேன். அது என்ன உயிர் தெழுதல்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிச்சோம்ல. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் என்ன செய்திருக்கார்? ஆமா. இது எப்படிப்பட்டதா இருக்குது? இந்த மறுபடி ஜென்மம் எப்படிப்பட்டதா சொல்லி அது சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல எப்படி இருக்கிறதா இருக்குது? அழியாது. நம்ம திருப்பி நம்ம ஜென்மிச்சிட்டோம் அப்படின்னா அழியக்கூடியதல்ல. நம்ம அழிய போறது கிடையாது. இந்த உலகத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையாக வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதரோடு அழிய போறது இல்ல. அதுதான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்காக எதுக்கு அப்படின்னா, நீங்க இந்த உலகத்தோடு இருக்கிற மக்களோடு அழிந்து போறதுக்காக அல்ல. எதற்காக தேர்ந்தெடுத்துக்கார்? அழியாத ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கார். அப்ப மற்றவர்கள் அழிந்து போற நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்க அழிந்து போறதுக்காக நம்ம சந்தோஷம் பண்ணுமா? ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒரு துன்மார்க்கன் கூட என்ன செய்யக்கூடாது? அழிந்து போக கூடாது. அது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பரலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவனுடைய துர்க்கிரியினாலே என்ன செஞ்சு போறாங்க? அழிந்து போறாங்க. அப்ப நம்ம துர்க்கிரியில இருந்து அதான் சொன்னேன், இந்த மாதத்து வாக்குத்தத்தம் சொன்னபடி துர்க்கிரியில என்ன செய்யணும்? வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்ப துர்க்கிரியினால என்ன செஞ்சுறாங்கன்னா அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. துர்க்கிரியினால அழிந்து கொண்டு போய்கிறாங்க. அந்த துர்க்கிரியிலிருந்து ஆண்டவர் அவரை மீட்டுக் கொள்வதற்காக திருப்பி மறு ஜென்மத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எதுக்காக மறு ஜென்மம் எடுக்கிறோம்? துர்க்கிரியைகள் நம்ம இருக்குது. அந்த துர்க்கிரியைகள் என்ன செய்யணும்? அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறார்? அந்த பாவத்திலிருந்து மறிக்க வைக்கிறார். நம்ம செய்கிற துர்க்கிரியைகளை என்ன செய்யறாரு? மறிக்க வைக்கிறார். இனி நான் அல்ல, எனக்குள்ள யார் வாசிக்கிறார்? இயேசுவே வசிக்கிறார். அப்ப நமக்குள்ள வசிக்கிற ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல கிரியைகளை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த துர்க்கிரியைகளை அழிந்து போக செய்கிறார். துர்க்கிரியைகளை என்ன செய்யும் அப்படின்னா சாதாரண வர்றது முடியாது. ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ நம்ம திருடணும்னு சொல்லி என்ன செய்ய முடியாது? சொல்லி கொடுக்கறது கிடையாது. இதை எடுக்கக்கூடாதுன்னா சொல்லி கொடுப்போம். ஆனா என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க? பொய் சொல்லுவாங்க. ஏன்? சுபாவம். அதுதான் துர்க்கிரியை. ஏன் அப்படின்னா ஆதாம் செய்த பாவத்தினாலே நமக்குள்ள என்ன வந்தது?
நினைச்சு பாருங்க. நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் செய்ய விரும்பாத காரியத்தை என்ன செய்யறோம், செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. அந்த வருஷம் நம்ம ஆசிரியர் போட்டு நினைக்கிறேன், நம்ம விரும்பாததை என்ன செய்யறோம், நாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. ரோமர் 7:19 வாசிங்களேன். ரோமர் 7. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அப்ப தீமையை நம்ம செய்யணும்னு தான் நம்ம சரீரம் என்ன செய்யுது, நமக்கு அதிகரி நமக்கு செய்யுது. ஆனா அந்த துர்க்கிரியையில இருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆகணும் அப்படின்னா மரணத்திலே வென்ற தேவனை நாம் பற்றி கொண்டிருந்தாதான் அவர் என்ன செய்வார், அப்போஸ்தலர் 4:33 சொன்னது போல சாட்சியாக மாற்றுவார். அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 4:33. நம்மை அப்போஸ்தலர் 4:33 அவர்கள் அதை கேட்ட பொழுது உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். உங்க துர்க்கிரியை நீங்க மாறணும் அப்படின்னா நீங்க சாட்சியோடாக மாறணும். நீங்க வெளியில உங்க சாட்சியோடா மாறிட்டா உங்க துர்க்கிர தானா போயிடும். இப்ப ஒரு ஏரியாவில் பாத்தீங்கன்னா அவன் தண்ணி அடிக்கிறான், அவன் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் திடீர்னு மாறும் போது மக்கள் என்ன நினைப்பாங்க, இவன் இப்படிப்பட்ட ஆள் இல்லையே அப்படின்னு, இவன் இதை செய்வான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இவன் இப்படித்தானே செய்வான், எப்படி மாறணும் அப்படின்னு யோசிக்கும் போது அங்க ஆண்டோடைய செயல் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. எடுத்துக்காட்டாக சொல்றோம் அப்படின்னா நம்ம வேலை செய்யற இடத்துல எடுத்துக்கோங்க, ஆண்டவர் நம்ம அது வரைக்கும் ஆண்டவர் தெரியாது, இந்துவா இருக்கும் இல்ல முஸ்லீமா இருக்கும். அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க, ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துக்கு போறாங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தாங்க, மற்ற அவங்களோட சேர்ந்து என்ன செஞ்சாங்க, அந்த காரியங்களை செய்து கொடுத்தாங்க. இப்ப திடீர்னு போய் நான் வந்து இயேசு பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு வித்தியாசம் தேவை, வித்தியாசம் வருதா இல்லையா? அப்ப அவங்களுக்கே இவன் இப்படி எப்படி மாறலாம், இவன் இப்படிதான் செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு தோணும். அப்ப அவன் தொடர்ந்து அந்த ஆண்டவரை நான் வெளிப்படுத்துறான், நான் இயேசு பிள்ளை தான், நான் எதுவுமே இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரச்சனை வரும். ஆனா போக என்ன ஆயிடும், அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க இவன் யாரு, ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு. அப்ப அவன் திருப்பி செய்ய முடியுமா, திருப்பி அவன் செய்ய ஆரம்பிச்சா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ செய்ய மாட்டீங்களா, எப்படி செய்யற கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. சொல்றது என்ன புரியுதா? ஒரு இடத்துல வந்து மாற்றின பிறகு இயேசு வெளிப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க திருப்திகளை செய்ய ஆரம்பிச்சா அவங்களே என்ன செய்ய மாட்டாங்க, உங்களை திருப்தியை செய்ய விட மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா நீங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவங்களுக்கு தெரியும், துர்க்கிரியை செய்யாதவர்கள் என்று தெரியும். அப்ப துர்க்கிரியை உங்களுக்குள்ளே வராது. அதுதான் அவர் சொல்றாரு, நீங்க நன்மை செய்து கொண்டே இருக்கும் பொழுது துர்க்கிரிக்கு நீங்க போக மாட்டீங்க, ஆண்டவரை அதை என்ன செய்வார், மாற்றி போடுவார். எல்லாத்தையும் உங்களுக்கு எதிராக அவங்க செயல்படுத்தினாலும் ஆண்டவர் அதை மாற்றி இவர்கள் நல்லவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் எல்லாவற்றிலையும் ஏற்படுவார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நம்ம வழிகளை என்ன செய்யணும், செவ்வாய்ப்படுத்தி துர்க்கிரிகளை என்ன செய்யணும், மாற்றிவிட்டு நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை மீதி வாசிக்க பார்ப்போம். எரேமியா 7:3. குடியிருக்க பண்ணுவேன். அப்ப உங்க துர்க்கிரிகளை நீங்க மாற்றினா உங்களை இருக்கிற இடத்திலேயே குடியிருக்க செய்வார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் இல்லாதபடி, எந்த ப்ராப்ளம் இல்லாதபடி உங்களை துர்க்கிரியிலிருந்து நற்கிரிகளாக மாற்ற பிறகு அவர் அங்கேயே தேசத்திலேயே என்ன செய்வார், குடியிருக்க செய்வார். அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்துல ஆண்டவரை கேட்க வேண்டியது, ஆண்டவரே நான் துர்க்கிரி உள்ளவளாக இருக்கிறேன். நிறைய நேரங்கள்ல நம்ம நல்ல காரியம் செய்யணும் தான் ஆசைப்படுறோம், நல்ல காரியத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும் தான் ஆசைப்படுறோம், நம்ம வாழ்க்கையில மற்றவங்க நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனாலும் நம்ம சரீர பிரகாரமாக சில நேரங்கள்ல என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா துர்க்கிரிக்கு நேராக மாற வேண்டியதா இருக்கிறது. அது நம்மளா செய்ய நினைக்கிறது இல்லை, யார் மூலமா செய்யறது தெரியுமா, சாத்தான் என்ன செய்வான், நம்மளை வந்து செய்ய வைப்பான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஆதாமி ஏவாளும் பாவம் செய்யணும்னு நினைக்கல, ஆனா யார் செய்ய வச்சது, சாத்தான். அல்லேலூயா. அதேதான் நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் நல்லவனா ஆளணும்னு ஆசைதான், ஆனா என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா சாத்தான் என்ன செஞ்சிடறான், நம்ம கூட இல்லாட்டியும் நம்ம சுற்றி இருந்து கொண்டு நமக்கு அந்த பாவத்தை செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வைக்கிறோம். அப்படிப்பட்ட இயேசுவே அவன் என்ன செஞ்சான், துர்க்கிரிகளை செய்ய வச்சானா இல்லையா? ஆண்டவர் செஞ்சாரா? ஆண்டவர் உபவாசத்துல இருந்தார், போய் பின்னாடியே போயிட்டான். எதுக்கு? அவர்
துர்க்கிரியா மாறி இருக்கும் இல்லையா? பிதாவுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, அபிஷேகத்துக்காக எண்ணம் கொடுத்தாரு. இந்த இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனையை அவர் எதிர்கொள்வதற்காக அவர் நின்று கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த சாத்தான் செய்தது அவர் செஞ்சிருந்தா என்ன இருக்கும்? அவருக்கு ஆனா என்ன எப்படி இருந்தது தெரியுமா? பசியா இருந்தான்னு போட்டிருக்கு. அவன் பசியா இருக்கிறது யாருக்கு தெரிஞ்சிச்சு? இயேசு பசியா இருக்கிறது யாருக்கு தெரிஞ்சிச்சு? இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பிரச்சனை இருக்கும், எந்த இதுல அவனை அடிச்சா கரெக்டா ஓடுவான் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க நினைப்பீங்க யாரும் ஒண்ணும் தெரியல அப்படின்னு. ஆனா சாத்தான் பார்த்துட்டே இருப்பான் உங்களுக்கு எப்படி விட வைக்கிறது. உங்களுக்கு தேவையான பாயிண்ட் என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியும். நீங்க எதுல விழுவீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நீ விடக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனா அவளுக்கு நல்லா தெரியும் நம்ம வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னு. அந்த வீக் பாயிண்ட் அவன் டச் பண்ணிட்டான்னு நம்ம விட்டுருவோம். அப்ப நம்ம அதுல விடாதபடி துர்க்கிரிக்குள்ள போகாதபடி பலன் கொடுக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் பலவீனம் மத்தியிலே என்ன செய்தார்? பலவானாக மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக பாடுகளை பட்டு நம்மளோட ரத்தத்தை சிந்துறதுனால அந்த ரத்தம் நமக்குள்ள வரும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் நம்ம பலப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை உயிர் மீட்சி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்ம மரித்திருக்கிறோம். எதுல மரித்திருக்கிறோம்? பாவத்துல மரித்திருக்கிறோம். இனிமே என்ன செய்ய மாட்டோம்? மரிக்க மாட்டோம். அப்படித்தானே? ஏன்னா ஒரு தடவை மரிப்பதும் ஒரே தடவை உயிர்ப்பதும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நீதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நேற்று தினத்துல பார்த்தோம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல பாருங்க, வாசிங்க. ரோமர் 6, 9, 10. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அப்ப இதுவரைக்கும் நம்ம மரித்திருந்தோம், இப்ப உயிர்த்திருக்கிறோம். இனிமே என்ன செய்ய மாட்டோம்? மரிக்க மாட்டோம் என்று தீர்மானித்திருக்கும் பொழுது அவர் நம்மளை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஏன்னா மரிக்கிறதுக்கு சில நேரங்கள்ல பாவத்தை திருப்பி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா திருப்பி எதிர்க்கவே முடியாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு. ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வீடு வந்து திருப்பி ஜோடிக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஒரு ஆவியில எத்தனை ஆவி வருமா? 7 ஆவி அந்த இடத்துல வந்து வந்துருமா. ஏன் அப்படின்னா நான் ஒன்னா போனதான் நீ துரத்தி விடுற, நாங்க என்ன செய்யறோம்? 7 பேரா வந்துடுறோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆண்டவரை அறியாம இருக்க வரைக்கும் பிரச்சனை இருந்திருக்காரு. அப்ப கூட அவ்வளவு ப்ராப்ளங்கள் இருக்காது. ஆனா ஆண்டவரை அறிந்து கொண்டு இயேசுவை அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் திருப்பி பின்னாடி போறவங்களுக்கு சாத்தான் என்ன செய்வான்? கோபத்துல என்ன செய்வான்? அநேக காரியத்தை அவங்க செய்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அநேக இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பின்னாடி போனா ரொம்ப மோசமான சூழ்நிலை வரும். ஏன் அப்படின்னா அது அவங்க பரிசுத்தவர்களாக மாறி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பரிசுத்தம் இல்லாத கிரியைகளுக்கு போகும்பொழுது அவங்க மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா சாத்தான் என்ன செய்வானா, இனிமே என்ன செய்யக்கூடாது? தப்பி தவறி கூட என்ன செய்யக்கூடாது? இயேசு பக்கம் போயிடக்கூடாதுன்றது அவன் பயங்கர உன்னிப்பா இருப்பான். ஏன்னா இயேசு அவங்க அறிந்ததுனால. அறியாம இருந்தா பிரச்சனையே இல்லை. இயேசு அறிந்து சத்தியத்தை அறியாம இருந்தாங்கன்னா அவன் பேசாம இருப்பான். நீங்க பாருங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இதே இயேசுவை அறிந்ததுக்கு அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க வெளியே போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனே வேற. ஏன்னா அவங்க யார் அறிந்திருக்கிறாங்க? ஏதாவது பிரச்சனை யார்கிட்ட போயிடுவாங்க? அந்த பிரச்சனைக்கே கொண்டு வராம பயங்கரமா பார்த்துக்குவான். ஏன்னா ஆண்டோட திருப்பி வந்துடக்கூடாது. அதனாலதான் பாருங்க, ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி போனவங்களால திருப்பி ஆலயத்துக்கு வரணும்ன்ற ஆசை என்ன செய்ய முடியாது? வர முடியாது. நீங்க கேட்டு பாருங்க, யார்கிட்ட வேணாலும் வராத யாரையும் நீங்க விசாரிச்சு பாருங்க, அப்படிதான் இருக்கு. ஏன் அப்படின்னா சத்தியத்தை அறிந்ததுக்கு அப்புறம் அந்த சத்தியத்துல அவங்க திருப்பி போயிடக்கூடாதுன்றதுல பயங்கர கண்ணோட்டமா இருப்பான். யாரு? சாத்தான். அப்ப அதனாலதான் சொல்றோம், நம்ம சத்தியத்துக்குள் நிலைத்திருக்கும் போது ஆண்டவரோட அதிகமா ஆலயத்துக்கு வரணும்னு சொல்றதுக்காக அதுதான். ஏன்னா ஆலயத்துக்கு நம்ம வரும்பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? ஆண்டவரோடு உள்ள அந்த உறவுல என்ன செய்யும்? வளர்த்து கொண்டே இருக்கும். ஆண்டோட உறவுல வளர்த்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். இல்ல அப்படின்னா நம்ம வெளியே போனா ஆண்டவரை பார்த்துட்டு தான் இருப்பார், நம்மளுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுப்பார். ஆனா நம்ம செய்கிற அந்த துர்க்கிரியினாலே அவர் என்ன செய்ய முடியாது? நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. அப்ப யார் நம்மளை ஆட்கொள்வா? சாத்தான் ஆட்கொள்வா. புரியுதா உங்களுக்கு? சோ அதனாலதான் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரோட மீண்டும் மீண்டும் நம்ம ஒப்புரவாக வேண்டும் சொல்லிட்டு அதுதான். அப்ப ஆண்டவர் இந்த மாதத்துல நம்ம கற்றுக் கொடுக்குறது, நம்ம துர்க்கிரிகளை என்ன செய்யணும்? விட்டு விட்டு என்ன செய்யணும்? நல்ல கிரிகளை செய்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்படி நல்ல கிரிகளை செய்தாதான் தேசத்திலே குடியிருக்க முடியும் ஆண்டவர் சொல்றாரு. இல்லையா? தேசம் என்பது இருக்கிற இடம், உங்க வீடு, உங்க வேலை செய்கிற இடம், நீங்க இருக்கிற அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் தேசமாக ஆண்டவர் கருதுகிறார். அப்ப அப்படிப்பட்ட இடத்துல நீங்க சுகமாய் வசிப்பதற்கு என்னத்தை செய்யணும்? நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க?
ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினுடைய உந்துதல் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவர்ல வளர்ந்து எழுதிட்டே இருக்க முடியும். இங்கே குறைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம எரியிற மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன செஞ்ச ஒரு நேரத்துல அடைந்து போவோம். அதுக்காக தான் ஆண்டவரிடத்துல வந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறோம். பாட்டு பாடி எதுக்கு செய்யறோம்? அபிஷேகத்தை எதுக்கு பெற்றுக் கொடுக்கிறோம்? அந்த அந்த வெளிச்சத்தை இன்னும் அதிகமாய் பரப்புவதற்கு நமக்கு தேவை என்ன? அதனால பாடல்கள் பாடும் பொழுது கண்களை மூடி ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய நிறவு நமக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதில் பாட்டு பாடும்போது தயவு செய்து ஏனோ எப்படிலாம் பாடாதீங்க. ஆண்டவருடைய கண்களை மூடி அபிஷேகத்தை எனக்கு தாங்க இயேசப்பா அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேகம் உங்களை வெளிச்சமுள்ளவர்களாக மாற்றும். ஹல்லேலூயா. உங்க கிரியைகளை ஹல்லேலூயா எல்லாவற்றையும் அதில் மாற்றி நல்ல கிரியைகளை செய்வர்களாக மாற்றும். ஹல்லேலூயா. கடைசியாக அந்த வசனத்தை வாசிக்க போறோம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. ஹல்லேலூயா. தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். உங்க வழிகளையும் என்ன செய்யணும்? கிரியைகளையும் என்ன செய்யணும்? சீர்படுத்துங்க. ஏற்கனவே நிறைய தடவை நம்ம பார்த்திருக்கோம். நம்ம வழிகள் எப்படியெல்லாம் சீர்படுத்தணும் சொல்லி நிறைய காரியங்களை படித்திருக்கிறோம். இப்ப ஆர்டர் சொல்கிற காரியம் உங்க கிரியைகளை என்ன செய்யணும்? சீர்படுத்த வேண்டும். உங்க கிரியைகளை சீர்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை சரியாக கொடுக்க வேண்டும். ஏன்னா நேரத்தை ஆண்டவர் கரெக்டா கேட்பார். ஆண்டவர் 7 நாளை கொடுத்திருக்காரு. ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? ஒரு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதுல ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. 1 நிமிஷமா 2 நிமிஷமா 3 நிமிஷமா எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? 24 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருக்காக கொடுக்க முடியாதா? 7 நாள்ல ஒரு நாள் ஆண்டவருக்காக கொடுக்க முடியாதா? ஆண்டவர் அதான் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. உனக்கு இத்தனை நாள்களை கொடுத்திருக்கிறேன், இதுல நீ என்ன செய்தாய்? ஹல்லேலூயா. எப்படி செய்யறது? ஆண்டவருக்காக எப்படி கொடுக்கிறது? காலையில எழுந்து ஜெபிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, உங்களால முடியுது ஆண்டவர் சொல்றது, இதெல்லாம் என்ன கணக்குல சேரும்? ஆண்டவருடைய கணக்குல சேரும். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவருடைய கணக்கு. அப்ப அதுல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒருத்தவங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லியிருக்கீங்களா? நேரத்தை செலவு பண்ணிருக்கீங்களா? உங்க நண்பருக்கு சொல்லியிருக்கீங்களா? இல்ல வேதத்தை வாசிச்சிருக்கீங்களா? இல்ல ஜெபிச்சிருக்கீங்களா? ஜெபித்தா சொல்லுங்க எனக்குலாம் முடியாது, எனக்கு அவ்வளவு தைரியம் கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெபிக்க போதும். அந்த பேரை சொல்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அந்த மகனுக்காக ரட்சிங்க ஆண்டவரே, நான் எப்பயாவது இயேசு பத்தி சொல்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இல்ல ரட்சிக்கப்பட்ட இயேசப்பா ஏதோ ஒரு வகையில ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் எந்த கணக்குல சேரும்? ஆண்டவருடைய கணக்குல சேரும். ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அது அந்த நற்கிரியை செய்றீங்களா? ஆண்டவருக்காக நேரத்தை கொடுக்குறீங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? ஜெபிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறீங்களா? வேதத்தை வாசிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறீங்களா? இன்னும் மற்றவங்களுக்கு இயேசு பத்தி சொல்றதுல நேரத்தை கொடுக்குறீங்களா? அதை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் நற்கிரியை. உங்க நற்கிரியை பெருக்கும் பொழுது துர்க்கிரியை என்ன செய்யும்? ஆமா, பொய் சொல்றது குறையும். நம்ம யாருக்காவது குறை சொல்றது குறையும். மற்றவங்களுக்கு மேல மற்ற காரியங்கள் சொல்றது குறையும். மற்றவங்களோடு அந்த உறவுல இருந்து அதிகமாய் வளர முடியும். அப்ப நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீரும். இதுதான் சொன்னேன். அதுதான் துர்க்கிரியை என்ன செய்யும்? குறையும். நற்கிரிகளை என்ன செய்யும்? பெருக வேண்டாம். நற்கிரிகள் பெருக பெருக துர்க்கிரிகள் குறைஞ்சிட்டே வரணும். ஹல்லேலூயா. எப்பயுமே பார்த்துக்கோங்க, துர்க்கிரிகள் நம்ம கூட தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது பாவமான சரீரம். அந்த சரீரத்திலிருந்து நம்ம ஆத்மா வெளியே போகும்போதுதான் துர்க்கிரியை நம்ம விட்டு முழுசா வெளியே போகும். அதனாலதான் சொல்றாங்க ஆண்டவர் மறிக்கிறவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்களா மாறுவாங்க? அவருடைய பிள்ளையாக மாறி மீண்டும் என்ன செய்வாங்க? ஜீவனை மறுபடியும் ஜெனிக்கொள்ளாம மாறப்படுகிறார்கள். அப்படி மறுபடியா ஜெனிக்கிறவங்களுக்கு தான் பல்லோக ராஜ்யம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் ஜெனிக்காவிட்டால் என்ன கிடைக்காது? பல்லோகம் கிடைக்காது. அதனால ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போறோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லும்படி ஹல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு ஹல்லேலூயா துர்க்கிரிகளை நற்கிரிகளை செய்வதாக மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நற்கிரிகளை வளர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வழிகளை செவ்வாய்ப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? நல்ல கிரிகளை நம்மளுக்குள்ளே வர செய்வார். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அவருடைய நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய நற்கிரிகள் மிக முக்கியம். எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நன்மையை செய்வதாக இருக்கிறீங்க? ஆண்டவரை பத்தி ஆண்டவர் யோசிக்கிறவர்களாக ஒரு நாள் நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது எவ்வளவு நேரம் இருக்கிறது? வேதத்தை வாசிக்கிறது எவ்வளவு நேரம் இருக்குது? இயேசு பத்திய சிந்தனை எவ்வளவு நேரம் இருக்குது? ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறது எவ்வளவு நேரம் இருக்குது? மற்றவங்களுக்கு இயேசு பத்தி சொல்கிற நேரம் எவ்வளவு நேரமா இருக்கிறது? ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் பார்த்து கொடுக்கிறார். உங்க நற்கிரியை நீங்க பெருக செய்யும் பொழுது துர்க்கிரியை தானாக வெளியே போகும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஜெபிங்க பாப்போம். ஆண்டவரே, நற்கிரியை சேவலாக மாற்றுங்க தகப்பனே. சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. நற்கிரியைகளை செய்வதாக எங்களை மாற்றுக தகப்பனே. அல்லேலூயா. நற்கிரியைகளை செய்வதாக எங்களை மாற்றுக தகப்பனே. உடைய நன்மையினால முடிசூட்டுங்க என்று சொல்லி அல்லேலூயா ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் நற்கிரியில் உள்ளதாக எங்களை மாற்றுக என்று சொல்லி ஆண்டவருக்கு ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ஒரு நாள்ல இவ்வளவு நேரம் ஆண்டவர் நம்ம கொடுக்கிறோம். அல்லேலூயா. நற்கிரியை செய்வதற்கு அல்லேலூயா. ஒரு நாளை ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். ஆனால் மற்ற நாட்களில் திங்கள் இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம் எவ்வளவா இருக்கிறது? மிக குறைவா இருந்த ஆண்டவரை கேளுங்க. ஏசப்பா, நான் ஆண்டவரே நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம் கொள்வதற்கு நற்கிரியை செய்வதாக என்னை மாற்றுங்க ஆண்டவர் சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணா போதும். ஆண்டவர் கிரிகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. நன்றி ஏசப்பா. அவருடைய பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கட்டும். இப்ப யாரெல்லாம் உள்ள தெரிவது ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் இப்பொழுதே ஆண்டவரே நல்ல கிரிகளை செய்வதாக மாற்றுங்க தகப்பனே. இன்று முதல் அவர்கள் இந்த மாதத்தில் அநேக காரியங்களில் வேதத்தை வாசிப்பதில் ஜெபிப்பதில் இன்னும் அதிகமாய் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அல்லேலூயா. கிருபையினால மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பினாலே இப்ப இருக்கிற தீர்மானத்துல இந்த மாதம் முழுவதும் இந்த வருஷம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் மாற்ற தீர்மானத்தோடு நிலைத்திருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நமது இருக்கிற சங்கரபுரம் முன்பாக வந்து ஜெபிக்க போறாங்க. அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டும் அப்பா நற்கிரிகளை வளர செய்ய போவதற்காக நன்றி என்று சொல்லி ஜெபிக்க போறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா என்னை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில தகப்பனே அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளோ பேர் ஆண்டவரே அப்பா அந்த நாங்கள் ஆலயத்துக்கு வர முடியாத இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய மகா கிருபையினால் ஆண்டவரே நாங்கள் உடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம் ஈஸ்வரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவரே அப்பா என்னை குடும்பத்தார் என் சபையார் என்னை பாதுகாத்த ஆண்டவரே பிரதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் சுகம் பலம் ஜீவனோடு ஆரோக்கியத்தோடு இருப்பதுடைய கிருபை தகப்பனே. அப்படியான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதனால கேட்ட வசனத்திற்காக ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வசனத்தின்படி தகப்பனே நாங்கள் எங்கள் வழிகளையும் எங்கள் கிரியைகளையும் ஆண்டவரை சீர்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எங்களிடத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த வழியெல்லாம் நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா என்னிடத்துல வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து ஆண்டவரே அதை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நடக்க ஆண்டவரே தேவ கிருபைகள் தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிறதான ஒவ்வொருவருமே நம்முடைய கரம் இருக்கும்படியாக ஆண்டவரே அப்பா நம்முடைய வல்லமை இருக்கும்படியாக நம்முடைய பலம் இருக்கும்படியாக சுகம் இருக்கும்படியாக தகப்பனே உடைய பராமரிப்பு உடைய பாதுகாப்பு உடைய அன்பு உடைய ஐக்கியமும் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா இவரோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாக தகப்பனே ஆண்டவரை கொடுத்ததான வேலையில கொடுத்ததான ஆண்டவரே அப்பா தேவ நோக்கத்துல தேவ சித்தத்துல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஓட்டத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒழுங்காக நாங்கள் செய்து முடித்தேன் என்று பவுல் சொல்கிறது போல ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஓட்டத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே அதை ஒழுங்கும் ஆண்டவரே அப்பா சரியாக செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பம் தண்ணீர் குறைவில்லாதபடிக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேலை ஸ்தலத்தினுடைய கரம் வெளிப்பட்ட ராஜா போக்கில வரத்துல ஆண்டவரே தொலைதூர பிரயாணங்களுடைய கரம் வெளிப்பட்டோம் ஆண்டவரே பாதுகாப்பு எப்பொழுதும் ஆண்டவரை எவ்வளோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்னை தேவைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே தேவன் ஆண்டவரே அப்பா அதை ஒரு ஒத்தாசை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கரம் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே சமாதானத்தை ஏதுவான காரியங்கள் குடும்பத்தில் நடக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த இடத்துல இந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் கிடைக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய தேவ பிரசன்னம் எப்பொழுது ஒவ்வொருவரோடும் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.